பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உள் ஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உள் ஒதுக்கீடு என்பது அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. உள் ஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவரின் உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படாத காரணத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளது. உள் ஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 7 நீதிபதிகளில் பேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். உள் ஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 7 நீதிபதிகளில் பேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருக்கிறார். பட்டியல் இனத்தவரின் உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படாத காரணத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உள் ஒதுக்கீடு அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டியல் இன பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க சார் இந்த தீர்ப்பை? வணக்கங்க. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே பட்டியல் இனத்தவர்களுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு. அதுல சில பிரிவுகள் உரிய இடஒதுக்கீடு கிடைக்காம ரொம்ப அடித்தட்டு மக்களா இருக்கிறாங்க. அது அடுக்கிய மூட்டையிலேயே அடிமூட்டையா இருக்கிறாங்க. அவர்கள் கலை மற்றும் கல்வியில உரிய பங்கீடு கிடைக்கணும்னா அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமா இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தியது. டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அதுக்குன்னு ஒரு கமிஷன் அமைச்சு அந்த அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றினார். இதே மாதிரி பல மாநிலங்கள்ல உள் ஒதுக்கீடு சில பகுதியினருக்கு வழங்கியிருக்கு. அருந்ததியர் மட்டும் இல்லாம வேறு சில பகுதியினருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து பல மாநில உயர்நீதிமன்றங்கள்ல தொடுக்கப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு வந்தது. இந்த மாதிரி பட்டியலினத்துக்குள்ளேயே பாகுபடுத்துறது உள் ஒதுக்கீடு கொடுக்கலாமா என்ற விவாதங்கள் எழும்பியது. ஆனா அப்படி கொடுத்துதான் ஆகணும் என்று அனைத்து தரப்பிலையும் வற்புறுத்தப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசன அமர்வு பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த மாதிரி பட்டியலினத்தோருக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம், அது அரசியல் சாசனத்துக்கு ஏற்புடையதான் என்று வழங்கியிருக்கிற தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது. நாடு முழுவதும் இருக்கிற பட்டியலினத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஒரு அடித்தட்டு மக்களா இருக்கிற அவர்களுக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும், ஒரு வரப்பிரசாதமா அமையும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன்.
இந்த தீர்ப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அந்த வரவேற்பை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறப்பித்த உள்ஒதுக்கீடு, அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு என்பது உட்பட இந்த சட்டத்தின் மூலம் நிலை பெறுகிறது. இந்த சட்டத்தின் மூலம் அந்த மக்கள் வாய்ப்பினை பெறுகிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 7 நீதிபதிகளில் வேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவரில் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி கலைஞர் ஆட்சியில் சட்டம் இயற்றப்பட்டது. பட்டியல் இனத்தவருக்குள் மிகவும் பின்தங்கிய அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மு.க.ஸ்டாலின் அப்போது முன்மொழிந்திருந்தார். பட்டியல் இனத்தவரின் உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படாத காரணத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தற்போது உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இது அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை மீறவில்லை என்றும் அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 7 நீதிபதிகளில் வேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவரில் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி கலைஞர் ஆட்சியில் சட்டம் இயற்றப்பட்டது. பட்டியல் இனத்தவருக்குள் மிகவும் பின்தங்கிய அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க மு.க.ஸ்டாலின் அப்போது முன்மொழிந்திருந்தார். பட்டியல் இனத்தவரின் உட்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படாத காரணத்தால் உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று இன்றைய தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவை உள் ஒதுக்கீடு மீறவில்லை என்றும் அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 7 நீதிபதிகளில் வேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவரில் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கி கலைஞர் ஆட்சியில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பட்டியல் இனத்தவருக்குள் மிகவும் பின்தங்கிய அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அப்போது மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்திருந்தார். இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆதி தமிழர் பேரவையைச் சேர்ந்த அதியமான் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அதியமான். தற்போது பட்டியல் இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த தீர்ப்பை? உண்மையிலே நீண்ட நாள் எதிர்பார்த்து வரவேற்கக்கூடிய ஒரு அருமையான தீர்ப்பு. அதுல 5 நீதிபதிகளும் சேர்ந்து ஒரே தீர்ப்பை கொடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது இன்னும் மகிழ்ச்சிகரமான செய்தி. இதுல முத்தமிழறிஞர் கலைஞர் 2009 இந்த உத்தரவை பிறப்பித்தாருங்க. அப்போது இருந்து பல பேர் இதை எதிர்த்து வழக்கு மன்றங்களுக்கு போனாங்க. ஆனால் இடைக்காலத்துல கூட இந்த சட்டம் செல்லும். தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய இந்த சட்டம் கட்டாயம் செல்லும் அப்படின்னு இடைக்காலத்துல தீர்ப்பு இல்லாம ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் முழுமையான தீர்ப்பு இன்றைக்கு தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு ஒடுக்கப்பட்ட அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் பஞ்சாப்லையும் இன்னும் பல்வேறு மாநிலங்களையும் இப்படிப்பட்ட உள்ளிடஒதுக்கீடு ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடும் தங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த உள்ளிடஒதுக்கீடே தரப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில அடித்தட்டு மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு வெற்றி தீர்ப்பாக இது அமையும். நிச்சயம். திரு அதியமான், தற்போது இந்த தீர்ப்பின் மூலம்
இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அதியமான். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.